ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்கில் வெளிவரக்கூடிய ஒரு நியூ அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்த அப்டேட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். டிஜிட்டல் இந்தியா மூலமாக ஏராளமான டிபார்ட்மெண்ட் வந்து ஆன்லைனில் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸாக கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பொதுமக்களுக்கு வந்து அலைச்சல் கம்மியாகுது. அதே மாதிரி காலதாமதம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு லோனோ இல்லை எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆன்லைன்லேயே ஈஸியாக கிடைக்குது. இதனால் இடையில ஒரு சில பேர் புரோக்கர் யூஸ் பண்ணி டைரெக்டாக லோன் வாங்காமல் இன்டைரக்டாக புரோக்கர் மூலமாக லோன் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இதையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த டிஜிட்டல் இந்தியா மூலமாக நாட்டோட வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் எஸ்பிஐ பேங்க் வந்து விவசாயிகளுக்கான லோன் வந்து ஆன்லைன்லேயே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. இது இப்போ விவசாயிகள் வந்து ஒரு பேங்க்கில் போய் லோன் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து பேங்க்கில் ரொம்ப நாள் அலையணும், ப்ளஸ் டைம் ஆகும். ஸோ இதனால் டைம் ஆகுதுங்கிறதுனால சில பேர் லோன் வாங்கவே இன்ட்ரெஸ்ட் பட மாட்டாங்க. சில பேர் வந்து தேர்ட் பார்ட்டி அதாவது புரோக்கர் மூலமாக லோன் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகளுக்கான லோன் வந்து ஆன்லைனில் இனி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா விவசாயிகளோட அலைச்சல் வந்து ரொம்பவே கம்மியாயிரும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் எது எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறதுலேருந்து ப்ளஸ் பாஸ்போர்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே டிஜிட்டலாக மாற்றிட்டு வராங்க. ஸோ இது மாதிரி டிஜிட்டல் இந்தியாவாக மாற மாற இந்தியாவோட வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ விரைவில் வந்து இந்த எஸ்பிஐ பேங்க் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த திட்டத்தால் ரொம்ப சந்தோஷப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான். நாட்டோட தூண் அப்படின்னு எடுத்துட்டாலே விவசாயிகள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வசதியை வந்து அறிமுகப்படுத்துறது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ விவசாயிகளுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து ரொம்பவே எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க விரைவில் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.